வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி ஹனுமத் ஜெயந்தியோட அமாவாசையும் வந்திருக்குது. அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வடை செய்வாங்களே, வடமாணிக்கு, அதுதான் நம்ம நைவேத்தியத்துக்கு பண்ண போகிறோம். ஒரு தயிர் சாதம், இந்த மாதிரி இந்த வடை, அதுதான் அவருக்கு ரொம்ப இஷ்டம். இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. அப்போ தான் முழு உளுந்து நல்லாவே ஊறும். ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் ஊறாது இது. அதனால் ஃபுல் நைட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த அளவு நான் ஒரே ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த சின்ன கப்பில் அரிசி, பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ தான் ஊற வச்சேன். இதுக்கு ஒரு மிளகு ஜீரக பொடி பண்ணுவாங்கள்ல, அதுதான் வச்சுருக்கேன். இதுக்கு இவ்வளோ தான், வேறு எதுவும் வேண்டாம். நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ சின்ன மிக்சி ஜாரில் தான் நான் போடுறேன். பாருங்கள், இதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோடைய உப்பு போடலாம், ஆனால் நான் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போதும், அரைச்சி எடுத்துட்டோம். இதில் உப்பும் இந்த பொடியும் போட்டு லைட்டாக கருவேப்பிலை மட்டும் போட்டு தட்டிக்கலாங்க. அது கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதனால் ரொம்ப மெல்லுசாக தட்டி நீங்கள் சூடான எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா அப்படி பரபரன்னு சூப்பராக இருக்கும். முறுமுறுன்னு கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்கும். செஞ்சிடலாம், வந்துடலாம். இப்போ வடை மாவு அரைச்சாச்சுங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், பார்த்து போட்டுக்கலாம். உப்பாக இருந்தால் சாப்பிட முடியும், அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். இந்த ஜீரகமும் மிளகும் அந்த பொடி போட்டுக்கலாம். இது ஹனுமத் ஜெயந்திக்குள்ள வடையை விட இது பெருமாளுக்குள்ள வடை தான். திருப்பதியில் கொடுப்பாங்கள்ல, அந்த வடை. இதில் நெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெண்ணெய் போடலாம், ஆனால் நெய் போட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால் லைட்டாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலாம். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இது நல்லா, நான் வடையை பாருங்கள் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நைவேத்தியத்துக்கு மட்டும்தான். எல்லா இடத்துலையும் உப்பு எல்லாம் படுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு பார்த்துடலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சுக்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மெல்லுசாக தட்டி அப்படி போடுங்க. ஏன்னா இன்றைக்கி வீட்டில் வாழை இலை இல்லை, அதனால தான். இல்லைன்னா வாழை இலையை தட்டி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இந்த மாதிரி பாலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாலாக எடுத்துட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு சும்மா நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி ஒரு குழி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ கையில் எண்ணெய் தடவுறதுனால நல்லா டக்குன்னு வந்துடும் நமக்கு. அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த பக்கம் வடை வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சுவாமிக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணிடலாம். நான் இது எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் தயிர் சாதத்துக்கு. நான் 2 கிளாஸ் பால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். இப்போ தாளிச்சிருக்கேன். என்னென்னா கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இதுக்கு லைட்டாக கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறமே ஃபுல்லாகவே பால் தான் ஊற்றி பிசைஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் வெண்ணெயும் போட்டிருக்கேன். அதனால் தயிர் சாதம் தேவாமிர்தமாக இருக்கும். இதுவும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நைவேத்தியம் எல்லாமே முடிச்சிட்டோங்க. என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, தயிர் சாதம் ஆஞ்சநேயருக்காக, அவருக்குள்ளே அந்த சொல்லுவாங்கள்ல பருப்பு வடை சூப்பராக இருக்கும்ல, அந்த வடை மாலை, அது ஒரு பாஸ்மதி ரைஸில் ஒரு பாயாசம், ராஜபாளையம் ட்ரெடிஷ்னல் உளுந்தம்பருப்பு, இது அமாவாசைக்கு கத்திரிக்காய், ஒரு ரசம், ஒரு வாழைக்காய் பொரியல், சாதம், இதெல்லாம் வச்சுருக்கோம் சாமிக்கு இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு.
ஹனும ஜெயந்தி சேர்ந்து வந்ததுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ எல்லாமே அர்ச்சனை பண்ணிவிட்டு பார்த்துடலாம். அமாவாசைக்கு இந்த மாதிரி தான் நம்ம சாமி வேண்டியிருக்கோம். ஹனும ஜெயந்தி சேர்ந்து வந்ததுனால நமக்கு கொஞ்சம் நேரமாகிடுச்சு. எல்லா பிரசாதம் எல்லாம் சாமிக்கு வச்சாச்சு, நைவேத்தியம் பண்ணியாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமியை திருப்தியாக கும்பிட்டாச்சு. சூப்பராக எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.